நாள் டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில இப்போ வரைக்கும் பார்த்த நியூஸ்லேருந்து ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டுடே ஒரு தமிழ் கோட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும், சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல, தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும். பை சைன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ டுடே நியூஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கீம் அப்படின்னா, ஸோ நம்ம பேங்கிங்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மக்கப் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளால மக்கப் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம அதுலேருந்து ஒரு சில ஸ்கீம்ஸை வந்துட்டு எது எது இம்பார்ட்டன்ட், எது எது எந்த ஸ்கீம்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஸோ அதை மட்டும் நம்ம வந்துட்டு கவர் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா 21st இன்ஸ்டால்மெண்ட் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ எதுக்காக வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டு வந்திருக்காருன்னா, பிரதான் மந்திரி கிஷான் சாமன் நிதிக்காக வந்துட்டு கவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த பிரதான் மந்திரி கிஷான் சாமன் நிதியோட 21வது இன்ஸ்டால்மெண்ட் வந்துட்டு கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு 20th இன்ஸ்டால்மெண்ட் இருக்குமில்ல, ஸோ அந்த 20th இன்ஸ்டால்மெண்ட்ல யார் வந்துட்டு டாப் மோஸ்ட் பெனிஃபிஷியரா இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் வந்துட்டு டாப் மோஸ்ட் பெனிஃபிஷியரா இருந்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு மகாராஷ்டிரா இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 20th இன்ஸ்டால்மெண்ட். இப்போ 21st இன்ஸ்டால்மெண்ட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நேம் பார்த்துக்கோங்க, பிஎம் கிஷானோட நேம் வந்துட்டு பிரதான் மந்திரி கிஷான் சாமன் நிதி. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இந்த பிஎம் கிஷான் வந்துட்டு எந்த இயர்ல லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2019. ஸோ இந்த Feb 24 இதெல்லாம் நம்ம மக்கப் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் வேணாம். ஸோ 2019ல வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. சப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 2019லேருந்தே ஸோ பர் இயருக்கு வந்துட்டு 6000 ரூபா வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வந்துட்டு பிரிச்சு தருவாங்க. அதாவது 2000 2000 2000 2000 சொல்லி 3 இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து டிவைட் பண்ணி தருவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பர் இயர்க்கு வந்துட்டு 6000 சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேருக்கு கீழே தான் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி. ஸோ அது போக 2023ல ஃபேஸ் அண்ட் அத்தன்டிகேஷன் வச்சு பிஎம் கிஷான் மொபைல் ஆப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேஸை வந்துட்டு அத்தன்டிகேஷன், இந்த கஸ்டமர் தானா, இந்த ஃபார்மர் தானா, ஸோ அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டபிளா வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஎம் கிஷான் மொபைல் ஆப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க 2023ல. ஸோ அதில் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக வந்துட்டு கிஷான் இ மித்ரா ஏஐ சாட்பாட்னு இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு 11 ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்கிற மாதிரி கிஷான் இ மித்ரா ஸ்கீமுங்கிறது வந்துட்டு நம்ம அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சாட் மோட் மாதிரி. ஸோ எப்படி சாட் ஜிபிடி இருக்கோ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கிஷான் இ மித்ரா ஏஐ ஸ்கீம்ங்கிறது 11 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்கு. ஸோ ஓவராலாக அவ்வளோதான். ஸோ இதோட ஸ்கீம் நேம் என்ன, பிரதான் மந்திரி கிஷான் சாமன் நிதி. ஸோ அதான் வந்துட்டு பிஎம் கிஷான்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஸோ இது வந்துட்டு எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 21th இன்ஸ்டால்மெண்ட், அதாவது 21st இன்ஸ்டால்மெண்ட் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் வச்சு லான்ச் பண்ணாங்க. ஸோ 20th இன்ஸ்டால்மெண்ட்ல எந்த ஸ்டேட் வந்துட்டு டாப் மோஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் தான் வந்துட்டு டாப் மோஸ்ட்ல இருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி எந்த ஸ்டேட் வந்துட்டு வந்திருப்பாங்கன்னா மகாராஷ்டிரா வந்திருப்பாங்க. ஸோ பிஎம் கிஷான் வந்துட்டு எந்த இயர் லான்ச் பண்ணாங்க, 2019ல லான்ச் பண்ணாங்க. இதுல வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க, 6000 அமௌண்ட் கொடுப்பாங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்டா பிரிச்சு கொடுப்பாங்க. 2000 2000 2000 சொல்லி 3 இன்ஸ்டால்மெண்ட்டா பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இதுல யார் இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சின்னு பார்த்தோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேர் தான். ஸோ அது போக பிஎம் கிஷானுக்கு கீழே 2023ல வந்துட்டு அத்தன்டிகேஷன், ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஒரு ஆப் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ பிஎம் இ மித்ரா ஏஐ சாட்பாட் வந்துட்டு டோட்டலாக 11 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஸ்டின்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். டோட்டலாக எத்தனை ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்துட்டு பிஎம் இ மித்ரா ஏஐ சாட்பாட் இருக்கும் அப்படின்னா 11 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் தான். ஸோ எது இம்பார்ட்டன்ட்னா, ஸோ யார் 20th இன்ஸ்டால்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் எந்த இயர் லான்ச் பண்ணாங்க, என்ன அமௌண்ட் வந்து சப்சிடியா கொடுப்பாங்க, அது எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க. ஸோ இந்த பிஎம் கிஷானுக்கு வந்துட்டு எந்த இயர் வந்துட்டு ஆப் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க, இ மித்ரா சாட்புட் வந்துட்டு எத்தனை ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். இதெல்லாம் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கேபினட் வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா வந்து என்ன ஸ்கீம் டு ப்ரமோட் மேனுஃபேக்சரிங்
மேனுஃபேக்சரிங் ஆஃப் இன்டர்ட் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். ஸோ ரேர் எர்த் மேக்னெட்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணோம் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு இன்டென்ஷனோட இது வந்துட்டு ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்க்கு வந்துட்டு டோட்டலாக அவுட்லே வந்துட்டு எவ்வளோனா 7280 கோடி வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ்ட் 6000 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு பர் ஆனம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது எதுக்கு கீழே அப்படின்னா ஆர்இபிஎம்னா என்ன சொன்னேன், ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் மேனுஃபேக்சரிங்னு சொன்னேன். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு 6000 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு இனிஷியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் சொல்லிட்டு 6000 பர் மேக்னெட் மெட்ரிக் டன்ஸ் பர் இயர்க்கு வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ டோட்டல் வேல்யூ 7280 கோடி. ஸோ அந்த 7280 கோடியை வந்துட்டு அதாவது ரெண்டா வந்துட்டு டிவைட் பண்றாங்க. அந்த ரெண்டா டிவைட் பண்ற அவுட்லே என்ன அப்படின்னா 6450 கோடி வந்துட்டு சேல்ஸ் இன்சென்டிவ்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு லிங்க் பண்றாங்க இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்க்கு கீழே. பேலன்ஸ் இருக்கிற 750 crore வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணும்ல, ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ்க்காக என்னென்ன சப்சிடிஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து வச்சு என்னென்ன மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்ல இனிஷியேட் பண்ணுமோ ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வரதுக்காக 750 வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்றாங்க. ஸோ 7280 கோடியை தான் ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஒன்று வந்துட்டு இந்த சேல்ஸ் இன்சென்டிவ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, இன்னொன்று வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியா இன்னும் வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்துட்டு ரெண்டா செக்ரிகேட் பண்றாங்க. ஸோ அது போக இந்த எல்லா இம்ப்ளிமெண்டேஷன் இந்த இனிஷியேஷன் எல்லாமே 7 years வந்துட்டு டியூரேஷன் கொடுக்குறாங்க. அந்த 7 yearsையும் ரெண்டா செக்ரிகேட் பண்றாங்க. என்ன ரெண்டா வந்துட்டு செக்ரிகேட் பண்றாங்க அப்படின்னா ஸோ 2 years வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்காகவும் 5 years வந்துட்டு அதை வந்துட்டு அந்த இன்சென்டிவ்ஸ் வந்துட்டு டிஸ்பர்ஸ்மெண்ட்காகவும் வந்துட்டு 7 வருஷத்தை ரெண்டா வந்துட்டு டிவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரேர் எர்த் மெட்டல்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க, ஸ்கீம் டு ப்ரமோட் மேனுஃபேக்சரிங் இன்டர்ட் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். அது எதுக்காக அப்படின்னா ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்காக வந்துட்டு 7280 கோடி வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணாங்க. ஸோ அதில் 6000 மெட்ரிக் டன் வந்துட்டு பர் இயருக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ண இயருக்காக வந்துட்டு 6000 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு 7 yearsல வந்துட்டு பண்ணுங்கிறதுக்காக அந்த 7280 கோடி அமௌண்ட்டை ரெண்டா பிரிச்சாங்க. ஒன்று வந்துட்டு லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்க்காகவும், இன்னும் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது போக இதுக்கு எல்லாத்துக்குமே டியூரேஷன் வந்துட்டு 7 years வந்துட்டு டியூரேஷன் கொடுத்தாங்க. அந்த 7 yearsையும் எகைன் வந்துட்டு 2 வருஷத்தை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு இன்னும் மேம்படுத்துங்க, 5 வருஷம் இன்னும் வந்துட்டு டிஸ்பர்ஸ்மெண்ட்க்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இனிஷியேட்டிவ்ல வந்து ஓவராலா வந்துட்டு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். அதுல நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா MGNREGA. ஸோ இது சொல்றதுக்கு முன்னாடி இந்த MGNREAனாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ எல்லாரும் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த 100 நாள் வேலை திட்டமோட நேம் தான் வந்துட்டு இந்த MGNREGA அப்படிங்கிறது. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஸோ அதை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீநேம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புஜ்யா பாபு கிராமின் ரோஜ்கர் கேரண்டி ஸ்கீம். ஸோ அப்படிங்கிறதா வந்துட்டு இதோட இப்போ இருக்க கரண்ட் நேமு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 100 நாள் வேலை திட்டம்னாவே என்ன 100 days. ஸோ அந்த 100 days தான் 125 days வந்துட்டு இப்போ அதாவது 25 days வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் வேஜஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ருபீஸ் வந்துட்டு 240 rupees வந்துட்டு பர் டேக்கு வந்துட்டு இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆரிஜினல் வந்துட்டு லான்ச் டே எந்த ஆக்டுக்கு கீழே வந்துட்டு நம்மளுக்கு லான்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 அதுக்கு கீழே தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை லான்ச் இயர் பார்த்துக்கோங்க. ஸோ 2005 தான் அதோட லான்ச் இயர். யார் வந்துட்டு நோடல் மினிஸ்டர் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் தான் நோடல் மினிஸ்டர். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம எவ்வளோ டேஸாக பார்த்தோம் 100 days பார்த்தோம். இப்போ கரண்ட்டாக வந்துட்டு 125 days வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் பர் ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக அப்கமிங்கில் வர ட்ரவுட் டிசாஸ்டர் அஃபெக்டட் ஏரியாஸில் க்ளீன் பண்ணணும் இல்லை வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு 50 days வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இனிஷியேஷன் ஸ்டெப் வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது போக
அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி 25% வந்துட்டு மினிமம் வேஜஸ் வந்துட்டு 30 டேஸ்க்கும் ப்ளஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் 50% வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 50% வந்து ஸ்கீம் ஒர்க்குக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க. எந்த ஏரியாஸ்ன்னு பார்த்துக்கோங்க, கிராம பஞ்சாயத்தில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக சென்டர் எவ்வளோ ஃபண்ட் பண்ணுறாங்கன்னா 100% வந்து சென்டர் வந்துட்டு ஃபண்ட் பண்ணுறாங்க. அன்ஸ்கில்டு வேஜஸ்க்கு கீழே அதுவே 75% வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட் வந்துட்டு பண்ணுறாங்க. 25% வந்துட்டு ஸ்டேட்ஸே கவர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் என்ன பார்த்தோம், MGNREGA அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தோம். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஸோ அதை தான் இப்போ நேம் மாற்றிருக்காங்க, புஜ்யா பாபு கிராமின் ரோஜ்கார் கேரண்டி யோஜனான்னு சொல்லிட்டு நேம் மாற்றிருக்காங்க. ஸோ இது எப்போ வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் லான்ச் பண்ணாங்க, 2005 நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டுக்கு கீழே தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது லான்ச் பண்ண இயரும் 2005 தான். ஸோ நோடல் மினிஸ்டர் பார்த்தோம், ரூரல் டெவலப்மெண்ட் தான் நோடல் மினிஸ்டர். ப்ரீவியஸாக 100 டேஸ் இருந்துச்சு, இப்போ அதை சேஞ்ச் பண்ணி ஸோ 125 டேஸாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ட்ரவுட்டு டிசாஸ்டர்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு அடிஷ்னலாக 50 டேஸ் வந்துட்டு டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட்டு அன்ஸ்கில்டு வேஜஸ், ஸோ ரிமைனிங்கில் 25% வந்துட்டு ஸ்டேட்ஸே பார்த்துக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் இதில் ஓவராலாக. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ இது லான்ச் பண்ண இயர் வந்துட்டு 2000. ஸோ இது வந்துட்டு யாருக்காக வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரூரல் ரோட்ஸ் வந்துட்டு, அதாவது கிராம் சதக்குனாவே தெரிஞ்சுக்கணும், ரோட் வேஸ்க்காக வந்துட்டு கவர் பண்ணுங்கிறதுக்காக தான். ஸோ இது எவ்வளோ வந்துட்டு அதாவது எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8,25,114 கிலோமீட்டர் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு கவர் பண்ணுங்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ரோட்வேஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா 96% வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதாவது 7,87,520 கிலோமீட்டர் வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 4% வந்துட்டு கவர் பண்ணி முடிச்சிருவோம் இந்த இயர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த இயர் லான்ச் பண்ணாங்க, 2000 வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க, கிராம் சதக் யோஜனான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 4% வந்துட்டு பெண்டிங்கை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக எந்த இயர்லேருந்து எந்த இயர் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2024 to 2029 வரைக்கும். ஸோ அதை வந்துட்டு phase 4ன்னு சொல்லி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அலோகேஷனுக்காக இப்போ 2029 வரைக்கும் அந்த வந்துட்டு 2029 வரைக்கும் வந்துட்டு இருக்கிற எல்லா ரோட்வேஸ் 4% கவர் பண்ணும் அப்படின்னா இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 19,000 கோடி வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு யார் யாரை வந்துட்டு கவர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரியா, ஸ்டேட்ஸ் எல்லாமே 60 to 40 வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸ் வந்துட்டு ஃபண்ட் பண்ணுவாங்க. அதுவே ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கேட்டகரிஸ் இருக்கும் அப்படின்னா 90:10 வந்துட்டு கேட்டகரிஸாக வந்து ஸ்பெஷலைஸ்டு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் எலக்ட்ரானிக் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க, அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் எல்லா ஸ்டேட்க்கும் வந்துட்டு எலக்ட்ரானிக் மெயின்டெனன்ஸும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரோட்வேஸ் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் இயர் வந்துட்டு 5 இயர்ஸ் வந்துட்டு டேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த 5 இயர்ஸில் நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஸோ இது எல்லாமே ரோட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் அண்டர் வந்துட்டு எதுக்கு கீழே வந்துட்டு ஏரியாஸ்க்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரிமிஷம் அஃபெக்ட் ஏரியா அப்படிங்கிறத வந்துட்டு கவர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு 2016 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2000 வந்து சதக் யோஜனா வந்துச்சு, அதுக்கப்புறம் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரிமிஷம் அஃபெக்டட் ஏரியான்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்துட்டு 2016 வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கவரிங் வந்துட்டு 44 மோஸ்ட் செவரலி அஃபெக்டட் ஏரியாஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரிமிஷன் அஃபெக்டட் ஏரியாஸ்க்கு கீழே இதில் டிஸ்ட்ரிக்ஸும் கவர் பண்ணுறாங்க. அது போக மெயினாக வந்துட்டு 9 ஸ்டேட்ஸை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த 9 ஸ்டேட்ஸ் எது எது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த 9 ஸ்டேட்ஸு ரொம்ப வந்துட்டு ரோட்வேஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அஃபெக்டடாக இருக்குது. ஸோ இந்த 9 ஸ்டேட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸிங் ஏரியாவாக வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஓவராலாக என்னென்னு பார்த்தோம். ஸோ பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனான்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அது எந்த இயரில் கொண்டு வராங்க, 2000 கொண்டு வராங்க. ஸோ டோட்டலாக ஓவராலாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா
8,25,114 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுங்கிறாங்க. 96% வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஃபேஸ் 4 வந்துட்டு 2024லேருந்து 2029 வரைக்கும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கிறது டார்கெட் வச்சிருக்காங்க. அதுக்காக 2026க்கு மட்டும் 19,000 கோடி அமௌண்ட் அலோகேட் பண்றாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எந்த மினிஸ்டர் அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்துட்டு 60-40 கொடுக்குறாங்க. அதுவே ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரியா இருந்துச்சுன்னா 90-10 வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதில் எலக்ட்ரானிக் மெயின்டெனன்ஸும் வந்துட்டு கவர் பண்ணுறாங்க. ஸோ இதை எல்லாமே எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது போக வந்துட்டு ரோட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் வந்துட்டு எதுக்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க, அதாவது இந்த கிராம் சபைக்கு கீழே லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் ஏரியா அஃபெக்டட்னு சொல்லி 2016 வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப சிவியரா வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு சர்வே எடுக்கிறதுக்காக. அதுல சர்வேல 44 ஸ்டேட்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கிரிட்டிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்துட்டு 9 ஸ்டேட்ஸ் வந்துட்டு தனித்தனியா வந்துட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ். ஸோ இதுல வந்துட்டு கேட்டகரிஸ் வச்சு பிரிச்சு நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்குத்தோட ஸ்கீம்ஸ் வந்துட்டு பார்த்தாச்சு. அப்கமிங் எல்லாம் பார்க்குற எல்லா நியூஸஸோட ஸ்கீம்ஸும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ அப்கமிங்ல இருக்கிற எல்லா நியூஸஸ் ப்ளஸ் வந்துட்டு ஸ்கீம்ஸஸ் எல்லா அப்டேட்டட் நியூஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலில். ஸோ அது போக நீங்கள் என்கொயரி பண்ணணும் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் தெரியணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9600527687. ஸோ இதுதான் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர். இல்லை டைரெக்டாக வந்து மீட் பண்ணணும், கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் வந்துட்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ எல்லா கோர்சஸும் அப்ளிகபிளாக இருக்குது. என்னென்ன கோர்சஸ் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ எல்லா கோர்சஸ்க்கான இப்போ நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நியூ பேட்சஸ்லாம் வந்துட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக வாங்க, இல்லை அப்படின்னா கால் பண்ணி கூட என்கொயரி பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வர எல்லா நியூஸஸும் அப்டேட்டட் வெர்ஷனாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே வித் டியூனோட. தேங்க்யூ ஆல்.